வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் சென்ற அந்த நிகழ்வு முற்றிலுமாக நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக நிலநடுக்கோடு என்பது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மாலத்தீவிற்கு மேற்கே போய் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்த காரணத்தினால்தான் இந்த மழை பொழிவு கடலோர மாவட்டங்களிலே வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறது. காயவிடாத மழை என்றும் காயவிடவே இல்லை. இப்பொழுது எரிச்சலூட்டும் மழையாக இந்த மழை விலகாதா என்று பல்வேறு கடலோர மாவட்டங்களிலே, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருப்பது கூட நேரத்தில் கூட மழைதான். நேற்றைக்கு 3.5 சென்டிமீட்டர் மழை கோடியக்கரை. பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், ராமநாதபுரத்தின் சற்று உள்ளே கூட மழைதான். பார்த்திபனூர் வரைக்கும் கூட மழைதான். ஆக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. சில இடங்கள் 5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு கிராமப்புறங்களில். ஆக 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரம், டெல்டாவோட குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் இல்லை நல்ல மழை. குறிப்பாக கோடியக்கரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதிகளில் நல்ல மழை. இன்றைக்கும் இப்பொழுது கூட இந்த பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை பல்வேறு பணிகளுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறது. ஆக கட்டுமான பணிகள், பல்வேறு பணிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மழை இன்றைக்கும் இருக்கும். இந்த அதிகாலையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை பிறகு காலையிலும் தூறல் வரும், நனைக்கும் மழைகள் வரும். அது அச்சமூட்டும். அதாவது இன்றைய பணிக்கு செல்பவர்களுக்கு பணிக்கு செல்ல விடாமல் அச்சமூட்டும். அதே போலதான் தென்கடலோரமும் கன்னியாகுமரி கடலோரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை இதற்கு தெற்கே மழை இருந்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே பரங்கிப்பேட்டை மற்றும்